ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாளாக பெஞ்ச மழையில் முருங்கை மரத்தில் உள்ள பாதிக்கு மேலே பூ கீழே விழுந்துருச்சு. அது நமக்கு பெரிய லாஸ் தான். பட் இருந்தாலும் இதை நம்மளால் மாற்ற முடியாது. மழை வர்றதுங்கிறது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கீழே விழுந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பாதிக்கு மேலே பூ கீழே விழுந்துருச்சு. இதனால் நமக்கு இப்போ காய்க்க வேண்டிய காய்கள் எதுவுமே காய்க்காது. ஸோ இதனால் நம்மளுக்கு டோட்டலாக லாஸ் தான். இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. என்னென்னா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம மழை வர்றது, பூ கீழே விழுறது இதெல்லாம் சகஜம்தான். இருந்தாலும் கொஞ்சம் நிறையா பூக்கள் கீழே விழுந்துச்சு. அதெல்லாம் கீழே விழுந்ததுனால அந்த இடத்துல பிஞ்சு பிடிக்காது. ஸோ ஓகே தான், பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சுத்தமாக காட்டுறேன் பாருங்கள். முருங்கை மரம் பூ பூத்து இருந்தது லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு அப்டேட் காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், 2 நாளாக மழை. ஸோ கீழே பாருங்கள் எந்தளவுக்கு பூ தரையில் உதிர்ந்துருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், எல்லாமே பூ இலை எல்லாமே சேர்த்து உதிர்ந்துருக்கு பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைன்னு தெரியுது. ஃபுல்லாக உங்களுக்கு பூ தான். 2 நாளாக மழை அடித்த உடனே எல்லா பூவும் பார்த்தீங்கன்னா கீழே உதிருது பாருங்கள். எல்லா மரத்துலேயுமே பூ இந்த மழையினால் மழை தண்ணி பட்டு பூ கீழே மொட்டோட பாதி பூ இருக்குது, பாதி பூ கீழே விழுந்த மாதிரி விழுந்துருச்சு. கரெக்டாக இந்த டைமில் தான் நமக்கு மழை பெய்யக்கூடாது. ஏன்னா பூ நல்லா அடித்து நல்லா வர டைமில் மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி தான் ஆகும் பாருங்கள். கிட்டத்தட்ட பூ நல்லா அடிச்சிருந்த மரத்தில் எல்லாத்துலேயுமே பூ உதிர்ந்து போச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது இயற்கையோட ஃபால்ட்டு தான். அதெல்லாம் எப்போ வரும் எப்போ வராதுன்னு நம்ம கணிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ பாருங்கள், எல்லா மரத்துலேயும் உள்ள பூ எந்த அளவுக்கு கீழே உதிர்ந்துருக்கு பாருங்கள். கீழே ஃபுல்லாக பூவாக தான் கிடக்கு. அதாவது நமக்கு வர வேண்டிய காசெல்லாம் கீழே பூவாக எல்லாம் போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். பிஞ்சு அடிக்கும்போது நல்ல மொத்தமாக மரம் ஃபுல்லாக சுற்றி காயாக தான் இருக்கும். ஆனால் இந்த மழையினால் பாதிக்கு மேலே பிஞ்சு பூ கீழே தள்ளிடுச்சு. சுற்றி எல்லா மரத்துலையும் என்னங்கன்னா ஏகப்பட்ட பிஞ்சு கீழே விழுந்துருக்கு. அதாவது பூ ஏகப்பட்ட இது நமக்கு லாஸ். தற்சமயத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே லாஸ் தான். பூவெல்லாம் கீழே விழுந்ததுனால ஏகப்பட்ட இன்கம் நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. சரி, இருந்தாலும் ஓகே, இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. பாருங்கள், வர்றது வரும், போகிறது இந்த மாதிரி போக தான் செய்யும். ஆனால் மழை 2 நாள் நல்ல மழை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தேரோட்டம் வேறு முருகன் கோவிலில். ஸோ ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.